வாங்குனா நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் தான் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல நம்ம துடியலூருக்கு நியர்பைலே ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலி பாத்தீங்கன்னா 4 ஏக்கர்ஸ்ங்க. 4 ஏக்கர்ஸ்ல டோட்டலி 79 ஃபிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. 10+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்டா 2 ஆர்ச் கொடுத்துருக்கோங்க. டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் கொடுத்துருக்கோங்க. அதே போல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் வந்து சோலார் லைட் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வால், சுற்றியும் காம்பவுண்ட் வால் வித் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கோடு கொடுத்துருக்கோங்க. அதனால் நமக்கு யாரும் ஏறி குதிச்சு கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டச் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் நம்ம சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்னு அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஸோ சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு வீடுல இருக்குது. நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா நர்சிங் இன்ஸ்டியூட் இருக்குங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் 10 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதித்யா இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட் வாங்குறாங்கன்னா என்ன விஷயத்துக்காக இங்கே வாங்கணுங்க மேம்? என்ன விஷயத்துக்காக வாங்கணும்னா இது ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா ஃபஸ்ட்டு. அப்புறம் சரௌண்டிங்கில் நமக்கு எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஐடி பார்க் ஆகட்டும். இப்போ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 17,90,000 பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி ஐடி பார்க் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. துடியலூர் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய ஒரு சூப்பரான ஏரியாங்க. நிறைய டெவலப்மெண்ட் துடியலூர் பண்ணியிருக்காங்க. மினிமம் 30x45 இருக்கு. மேக்ஸிமம் 30x50. சென்ட் கணக்கு சொல்கிறோம். என்ன சென்ட் கணக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அரௌண்டு 3. லோன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வேல்யூல வந்து 80 to 85% வரைக்கும் பண்ணுவோம். டவுன் பேமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து லேண்ட் வாங்கணும்னு சொல்ல முடியாது. மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ஒரு டவுன் பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாட்டிங்க? நம்மளோட டவுன் பேமெண்ட் 1 lakh சார். வாங்கினா நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் தான் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல நம்ம துடியலூருக்கு நியர்பைலே ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேடம் நம்ம இருக்காங்க. மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேம். நேம் சொல்லலாம் யோசிக்க அப்படியே. என் பேர் சுபகௌசல்யா. நம்ம வந்து அக்ஷித் ரியாலிட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். மேம் சைட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேம். இது வந்து டோட்டலாக எவ்வளோ ஏக்கர்ஸ்மா எவ்வளோ சைட்டாக பிரிச்சிருக்கீங்க? டோட்டலி பாத்தீங்கன்னா 4 ஏக்கர்ஸ்ங்க. 4 ஏக்கர்ஸ்ல டோட்டலி 79 ஃபிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்னா 10+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்டா 2 ஆர்ச் கொடுத்துருக்கோங்க. டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் கொடுத்துருக்கோங்க. அதே போல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கொடுக்கறதில்ல. ஏன்னா இப்போ அதனால தான் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்குன்ட்டு அது யாருமே கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து சோலார் லைட் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வால், சுற்றியும் காம்பவுண்ட் வால் வித் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கோடு கொடுத்துருக்கோங்க. அதனால் நமக்கு யாரும் ஏறி குதிச்சு கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. மேம் சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூர் லிமிட்லேயே ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டச் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் நம்ம சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்னு அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஸோ சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு வீடுல இருக்குது. மேம் நியர்பையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் பக்கமாக இருக்கு. நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா நர்சிங் இன்ஸ்டியூட் இருக்குங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் 10 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதித்யா இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற இடத்துல அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் சரௌண்டிங் சுற்றி எல்லாமே பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிடென்ஷியல் பில்டிங் தாங்க. சுற்றி எல்லாமே வீடுகளாக இருக்குது. சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ப்ராஜெக்ட் தாங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பிளாட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குங்க? இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் வந்து இப்போ தான் ப்ரீ லான்ச் பண்ண போகிறோங்க. அதனால் வந்து 70 இருக்குங்க. 70 அவைலபிளா இருக்கு. 70 அவைலபிள் இருக்கு. 9 ஃபிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு கட்டுங்களா? ப்ரீ புக் ஆயிடுச்சு கட்டுங்களா? ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9 பிளாட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இப்போ சைட் எப்போ லான்ச் பண்ண போறீங்க? கமிங் ஜூன் 21 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போறோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்காக இப்போவே 9 ஃபிளாட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 70 ஃபிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எல்லாம் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. சைட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாங்க. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டர் அமைச்சு கொடுத்து
மேலே வந்து ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. 2 கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணம்பட்டி ஐடி பார்க் அங்கிருந்து வந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம துடியலூர் மேட்டுப்பாளையம் ரோடு அங்கிருந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்குள்ளே பிளாட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒன்று விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ரோட்லாம் போட்டு தரேன், ட்ரைனேஜ் கட்டி தரேன்னு சொல்லாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஆர்ச்லாம் பக்காவாக சூப்பராக இருக்குது. எல்லா டெவலப்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட் வாங்குறாங்கன்னா என்ன விஷயத்துக்காக இங்கே வாங்கணுங்க மேம்? என்ன விஷயத்துக்காக வாங்கணும்னா இது ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா ஃபஸ்ட்டு. அப்புறம் சரௌண்டிங்கில் நமக்கு எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஐடி பார்க் ஆகட்டும். அதனால எல்லாத்துக்குமே மிடில் இருக்கிறதால நம்மளால ஈஸியாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி ஆக்சபிலிட்டி சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் நீங்கள் கோட் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரி ப்ரைஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க பர்சன்ட் காஸ்டிங்? நம்ம பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 17,90,000 பண்ணிட்டு இருக்கோங்க. 17,90,000 கட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் காஸ்ட் வந்து 17,90,000. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம சேனலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 5th இயர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 2020-21 பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியோட மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த சரௌண்டிங்கில் ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 4 lakhs 5 lakhs பட்ஜெட்லேயும் வீடியோ எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கடுத்து ஒரு பூம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs 20 lakhs பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் சினரி வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் 18 லட்சம்லாம் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே துடியூர் சரௌண்டிங்கில் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி ஐடி பார்க் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. துடியூர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நிறைய ஒரு சூப்பரான ஏரியாங்க, நிறைய டெவலப்மெண்ட் துடியூர் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட் சிட்டி கார்பரேஷன் லிமிட் இந்த ப்ராஜெக்ட் வந்தனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, இதில் உடனே நீங்கள் பிளாட் பார்க்குறீங்க சூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாலும் சரி 2 பர்சனுக்கும் ஒரு தரமான சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. மேம் இங்கே வந்து நீங்கள் லேண்டாக மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்தால் பண்ணி கொடுத்துர்லாங்க, தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஒரு பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துர்லாங்க, குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் மேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிளாட் சைஸ் மேம் என்ன சைஸ்ல அவைலபிளா இருக்குங்க? மினிமம் 30x45 இருக்கு, மேக்ஸிமம் 30x50. சென்ட் கணக்கு சொல்றோம் என்ன? சென்ட் கணக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 3 சென்ட்ஸ்ல இருந்தே அவைலபிள் இருக்கு. ஸோ மினிமம் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்ட்ஸ்ல இருந்து அவைலபிளா இருக்குங்க. இப்போ வர்றாங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்ல அவைலபிளா இருக்குங்களா? ஷோர் சார், ஏன்னா நம்ம வந்து இன்னும் லான்ச் பண்ணல இல்லைங்களா, அதனால ப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங்லயே வந்து அந்த 9 plots கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னதே வந்து இந்த மாதிரி கார்னர் சைட்ஸ், நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து புக்கிங் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நமக்கு சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஏன்னா நம்ம கிட்ட இன்னும் 70 சைட்ஸ் இருக்கு அவைலபிள் இருக்குங்களா? ஸோ மெயின் இஷ்யூ குயிக்கா வர்றாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைமென்ஷன்ல அழகா நீங்க பிளாட் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 3 சென்ட்ஸ்லேருந்து அவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சென்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,90,000 ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. அது டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்கள் நேரில் வாங்க, ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் மேம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சு. டவுன் பேமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து லேண்ட் வாங்கணும்னு சொல்ல முடியாது. மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ஒரு டவுன் பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாட்டிங்க? நம்மளோட டவுன் பேமெண்ட் 1 lakh சார். 1 lakh டவுன் பேமெண்ட் பண்ணிட்டா நம்ம பார்த்துக்கலாங்க. கோயம்புத்தூரில் துடியூருக்கு பக்கத்தில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 to 400 வீடு சரௌண்டிங்கில் இருக்குங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் அவைலபிள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேம் இங்கே ஒரு சரௌண்டிங்கில் ஒரு நர்சரி சொன்னீங்களா மேம்? கங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் காலேஜ் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஐடி பார்க்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற தூரத்தில் இருக்குது. சரௌண்டிங் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் வில்லாஸ் அவைலபிளாக இருக்குது. 2 கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்து சைட்டை வந்து சூப்பராக பிரிச்சிருக்காங்க. இது டோட்டல் எவ்வளோ ஏக்கர்ஸ் வருதுங்க? டோட்டலி 3.5 ஏக்கர்ஸ். 3.5 டோட்டல் வந்து 79 பிளாட்ஸ் அவைலபிள். ஸோ 3.5 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 79 பிளாட்ஸாக வந்து சைட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் லோ பட்ஜெட் சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு போனால் இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட் வாங்குற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அத்தனை கவர்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தரமான ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. பேசிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டாங்க, பிடிச்சிருச்சு. மெயின் லோன் தான்.
கையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் எங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் மேம்? டவுன் பேமெண்ட் 1 லேக் இருந்தால் போதும் சார். ம். அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க. ம். லோன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வேல்யூலேருந்து 80 to 85% வரைக்கும் பண்ணுவோம். சேலரிடு பர்சன், ஸ்லிப் இருந்தாலும் சரி, நான் ஸ்லிப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்மக்கிட்ட பின்னாடி பேக்எண்டில் டீம் இருக்காங்க, அவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஃபைல் பண்ணல, அக்கௌண்டர் சேலரி வாங்கினாலும் சரி, கையில் சேலரி வாங்கினாலும் சரி, எல்லா விதமான கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோன் ஆப்ஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பிளாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து லோன் ஆப்ஷன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85% பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது அளவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். உங்களுக்கு சைட்டுக்கு எக்ஸாக்டாக வரேன் எப்படி மேம் வரணும்? எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம துடிலூர் இருக்கு இல்லைங்களா, ம். துடிலூர்லேருந்து என்ஜிஓ காலனி கேட் வழியில் வந்தோம்னா நமக்கு ராமகிருஷ்ணா காலேஜ் ரோடு இருக்கும். அதை வந்து வட்டமலைப்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்மள சைட்டும் பார்த்தீங்கன்னா வட்டமலைப்பாளையத்துலலாம் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் தெரிஞ்சுங்க. ஸோ கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.